சில மகர ராசி அன்பர்களோட வாழ்க்கையை பத்தி கேட்கும்போது நம்ம கண்ணில் ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் இப்ப சனி என்ன பண்ணிருக்காரு, சகாய சனியா வந்திருக்காரு. உனக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட் நான்பா அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்திருக்காரு. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கூட படிச்சவங்க கோட்டு பூட்டு சூட்டுலாம் வந்து நடந்து வேலை செய்யறான், ஜம்முன்னு வரான். ஊருக்குலாம் வந்தான்னா கிராமம் தான் எங்களுக்கு, வெளியூர்ல இருந்து வந்தான்னா வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்தா, ஊருக்கு வந்து சும்மா ஜம்முன்னு வரான். எனக்கும் ஆசை இந்த மாதிரி கோட்டு சூட்டு பூட்டெல்லாம் போட்டு நடக்கும். என்னோட கேரக்டர்ல நான் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக உழைச்சு நொந்து போயிட்டேன். எனக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்பப்ப ஆசை வரும், அப்பப்ப நானே அந்த ஆசையை மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிடுவேன். ஏன்னா எனக்கு குடும்பம் முக்கியம். ஆனா இப்ப எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்களே, நம்ம ஏன் நம்மளுக்காக வாழக்கூடாது அப்படின்ற எண்ணம். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. மகர ராசி அன்பர்கள், இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரமாகிறார் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவார்? ஆல்ரெடி மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சனிமா, 7 நாட்டு சனியில் என் ராசி தான். நான் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு கரிசனெல்லாம் கிடையாது. ஐ மீன் ஆனஸ்ட் பிளானட் அப்படின்ற மாதிரி அவர் பெரிய லெவலில் கெடுத்தாரு அப்படின்றத விட புத்தி கொட்டினார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சனியை பற்றி சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சிரிப்பு வருதே தவிர, ஆனால் அதை அனுபவித்த மகரம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லைங்களா. இப்போ சிம்மம் அதே மாதிரி பெரிய லெவலில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ வந்து வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையில் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி மகரம் ஏன் ராசியாதிபனே தான்ப்பா, என் பிள்ளையே என்னை சாவடிக்குதுன்ற மாதிரி தான் ஏன் ராசியாதிபனே என்னை வச்சு செஞ்சா அப்படின்ற மாதிரி. பட் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எஸ்கேப் ஆனவங்க தசை நல்லா இருந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய மகரம் வந்து பார்த்திங்கன்னா வீடை எழுந்தாங்க, குடும்பத்தை எழுந்தாங்க, நிம்மதி எழுந்தாங்க, வேலையை எழுந்தாங்க, சொத்துப்பத்தை எழுந்தாங்க. எல்லா விதத்துலையும் கஷ்டப்பட்டாங்க மகரம். சில மகர ராசி அன்பர்களோட வாழ்க்கையை பற்றி கேட்கும்போது நம்ம கண்ணில் ரத்தம் வந்துடும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் இப்போ சனி என்ன பண்ணியிருக்காரு, சகாய சனியாக வந்திருக்காரு. உனக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் நான்பா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்திருக்காரு. இது ஒரு பெரிய ப்ளஸ். வக்ரகதி அடைஞ்சிட்டாரே அப்படின்னு யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஃபஸ்ட்டு சகாய சனியாக வந்த உடனேவே அவங்கள சுற்றி இருக்க ப்ரெஷர்ஸ் எல்லாம் மாறிடுச்சுப்பா. அதுக்கு மேலே வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் குருனோட பார்வையில் இருக்காரு. குருனோட பார்வை இருக்காரு, வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. இதனால என்ன ப்ளஸ்? ஃபர்ஸ்ட் ப்ளஸ், இவங்களுக்கு 1 மற்றும் 2 அதிபதி. இவங்க சுயஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன். 2ஆம் பாவம் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபன். என்னோட சுயம் குறித்து எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. நான் மகரம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட படிச்சவங்க கோட்டு பூட்டு சூட்டுலாம் வந்து நடந்து வேலை செய்கிறான், ஜம்முன்னு வரான். ஊருக்குலாம் வந்தான்னா கிராமம் தான் எங்களுக்கு, வெளியூர்லேருந்து வந்தான்னா வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்தா, ஊருக்கு வந்து சும்மா ஜம்முன்னு வரான். எனக்கும் ஆசை இந்த மாதிரி கோட்டு சூட்டு பூட்டெல்லாம் போட்டு நடக்கும். ஓகே. என்னோட கேரக்டரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக உழைச்சு நொந்து போயிட்டேன். எனக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்பப்போ ஆசை வரும், அப்பப்போ நானே அந்த ஆசையை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிடுவேன். ஏன்னா எனக்கு குடும்பம் முக்கியம். ஆனால் இப்போ எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்களே, நம்ம ஏன் நம்மளுக்காக வாழக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ சுயம் சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னா சில ஆசைகள் நிறைவேறும். புரியுதாம்மா? நானும் கௌரவமாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், நானும் மரியாதையாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், நானும் வந்து 4 பேருக்கு முன்னாடி வரும்போது கெத்தாக வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குன்னா அதில் சில ஆசைகள் நிறைவேறுது. அதே மாதிரி குடும்பஸ்தானத்துக்கும் அதிபன்றதுனால குடும்பத்தில் எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பெருசாக மரியாதைலாம் கொடுக்காதீங்க, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுங்க. நானும் இந்த குடும்பத்து பையன், இந்த குடும்பத்து பொண்ணுன்னு ஏற்றுக்கோங்க. என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருத்தங்களை நினைங்க. அப்படிலாம் ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் வரும். நான் சொல்கிற பேச்சுக்கு 4 பேர் மரியாதை கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ 40 பேர் மரியாதை கொடுக்குறாங்க, 40 பேர் எனக்கு வணக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி மகரத்தினோட லைஃப் மாறும்மா. இது வக்ரகதி அடைஞ்சாலும் குருனோட பார்வையில் இருக்க சனி. அதுக்கப்புறம் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு குருனோட பார்வையில். கடின உழைப்பு. மகரம் எப்பயுமே உழைக்கிறதுக்கு கஷ்டமே படாதுமா. திருப்பி அது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி, முதல்ல இருந்து பிள்ளையார் சூழலேருந்து மீண்டும் நான் திரும்பி முதல்ல இருந்தாப்பா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன். திரும்பி முதல்ல இருந்து வந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஹார்ட் ஒர்க் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ மகர ராசி என்பர்கள் சனி வக்ரம் ஆகிற டைமில் எந்த கடவுள் வழிபாடு நடத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும்? சிவன் தாம்மா. சிவன் தான் எப்பயுமே மகரம்மா. சிவன் காலனி கெட்டிமா பிடிச்சிக்கோ. 9 கோள்களும் ஈசனுடைய காலடியில். உனக்கு உன் ராசி அதிபன் நல்லது செய்யணுமா, சிவன் கால கெட்டிமா புடி. விதி கிரகம் சனி பகவான், சிவன் கால கெட்டிமா புடி, நல்லது செஞ்சுடுவான். சிவன் காலெல்லாம் நீ பெருசா பிடிக்கணும்னு இல்லை, சிவனே நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். நீ சிவனை நினை. எந்தவித நியமங்களும் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நார்ம்ஸ் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லாத வழிபாடு சிவ வழிபாடு. சிவபெருமானே இருந்தாலே போதும். மகர ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வந்த வழியே போயிடணும். ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, சுப்பமா. ஸோ இப்போ வந்து சனி பகவான் வக்ரமாக போறார் இல்லையா? ஸோ இப்படி குரு பயிற்சி நடக்கிற டைம்ல சனி பகவான் வக்ரம் ஆகுறதுனால நல்லது நடக்குமா, இல்லைன்னா பிரச்சனையை கொடுப்பாரு?
கண்டிப்பாக சனி நல்லது தான் செய்ய போகிறார். எந்த விதத்தில் நல்லது செய்ய போகிறார் அப்படின்ற சந்தேகம் வருது. ஓகே. சனி அப்படின்னாலே அவர் கெடுதல் தான் செய்வார் அப்படி நம்மளாம் முடிவு பண்ணிக்கிறோமா? அப்படி கிடையாது. சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அதில் நல்லது அப்படின்றது இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும், அதாவது 7 நாட்டு சனியா, அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா அவர் வந்தாலும் நல்லது தான் செய்வார். என்ன உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார். என்ன புரிய வைக்கிற விதம் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அப்படி சொல்லலாம். பாவக்காய் சாப்பிடும்போது கசப்பாக தான் இருக்குது, ஆனால் உடம்புக்கு எவ்வளோ இல்லையா? அதே தான் சனியினோட ஒரு குணாதிசயமும். புரியுதுங்களாமா? இப்போ இந்த சனி வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனி ரெட்ரோகிரேட், அதாவது பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்போ நிறைய பேர் பின்னோக்கி செல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து மீனத்துக்கு தானே இப்போ ஜென்ம சனியாக இருக்காரு, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. அவர் நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 டு டிசம்பர் 11, ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் ஏறக்குறைய 138 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த 138 நாட்களில் கடைசி 40 நாள் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வையில் இருக்கார். கடைசி அப்ராக்சிமேட்லி 42 டேஸ், 40 டேஸ்னு வச்சுக்கலாம். 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குருனோட பார்வை இல்லாமல் சனி வக்ரகதி அடைந்து தன் நிச்சயம் செயல்படுவார். காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அதிசாரமாக கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகி வந்துடுறார். குரு எப்பயுமே ஒரு டீசர் காமிப்பார். பார்த்தீங்களா, அடுத்த வருஷம் நான் இதெல்லாம் உனக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் காமிச்சிட்டு போவார், ஒரு ப்ரோமோ காமிச்சிட்டு போவார். அந்த மாதிரி குரு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆகக்கூடிய காலம். அப்போ நம்ம இந்த பலன்களை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி வக்ரகதி குருவின் பார்வை, சனி வக்ரகதி குருனோட பார்வை இல்லாமல் இப்படி தான் பலன்களை சொல்ல போகிறோம். இப்போ பின்னோக்கி செல்வது போல் தோன்றுச்சு அப்படின்னாலும்மா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 8-10 ஜூலை 8-10 2026 வரைக்கும் ரேவதியில் சஞ்சாரம் பண்ணுறார். யார்? சனி பகவான் வக்ரகதியோட வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 9-10 உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணுவார். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சனி வக்ரகதி அடையும் போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா சனி ரொம்ப அவரோட ஆற்றல்களை இன்னும் கம்மியாக செயல்படுவார் அப்படின்னு நினைப்பாங்க. வக்ரகதி அடைக்கும் போது தான் அவரோட ஆற்றல் ரொம்ப வீரியமாக இருக்கும். அவர் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் அவரோட எஃபிகசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது இன்னும் இன்டென்சிஃபைடாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா இது வந்து ரிவ்யூ கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றத ரிவர்ஸ் மோட்ல லைஃப் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏற்கனவே இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு இல்லையா, கனவு மாதிரி இருக்கு, இதே விஷயத்த இதே இன்ஸ்டன்ட்டை நான் சந்திச்சிருக்கேன். இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சில கோயில்களுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு உந்துதல் வரும். பத்தியா, இந்த கோயில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோமே, இந்த இடம்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த இடத்த நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோமே, ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்போ தான் நம்ம முதல் முறை போயிருப்போம். ஆனால் அது ஒரு கர்மிக் லெசன். ஆல்ரெடி நம்ம அந்த கோயிலை வந்து நம்மளோட ஆன்மா ட்ராவல் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்மளால் அது வந்து புரியும், நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணுவோம், அந்த எனர்ஜியை நம்மளால் வந்து உட்கிரகிக்க முடியும். அந்த மாதிரி சனி வக்ரகதி அடையும் போது லைஃப் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும், ரிவர்ஸ் மோடில் போகிற மாதிரி இருக்கும், உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி இருக்கும். எதெல்லாம் நல்லதாக நடந்ததோ அதெல்லாம் மாறி நடக்கிற மாதிரி இருக்கும், எதெல்லாம் கெட்டதாக நடந்ததோ அதெல்லாம் நல்லதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை சனி கொடுக்க தான் போகிறார். லைஃப்பில் எல்லாம் ஒரு சிலது டிலே ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டிலேவாக இருந்தது சட்டுன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிறது நடக்காது நடக்கும். ஓகே, நினைச்சது நடக்காது, நினைக்காதது நடக்கும் அப்படி சொல்லலாம். ஓகே, கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு வேர்ட்ஸ் தடுமாறுது. ஸோ அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் நல்லது தான் கொடுக்க போகிறார். எப்படி நம்ம குரு பயிற்சி பார்த்தோம் அந்த மாதிரி நல்லது தான் கொடுக்க போகிறார். பொதுவாக நம்ம மக்களுக்கு என்ன தெரியுமாம்மா, நல்லது உனக்கு சனி கொடுப்பாருன்னா உடனே நான் வந்து ஒரே காரில் ஜாக்கோர் வாங்கிடுவேன். ஒரே காரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாமலையில் ரஜினிகாந்த் சார் வந்து ஒரே பாட்டில் பெரிய லைட் வருது, பென்ஸ் காரில் போகிறேன், அந்த மாதிரி நான் போவேன். அப்படிலாம் எதிர்பார்க்குறேன். அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பிளானட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது தான் கொடுப்பாங்க, உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, நீ தான் அதை வந்து சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். சனி வக்ரம் ஆனாலுமே நல்ல விஷயத்துல தான் நடக்க வைப்பாரு, நிறைய விஷயத்துல கற்றுக் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.